நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிடர் சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். எல்லாரும் சனிப்பெயர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன இருக்கு மேம் அதுல? இல்லம்மா, அது பில்டப் இல்லை. உண்மையாவே பாத்தீங்கன்னா சனி பகவானை பார்த்தா நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னம்மா, அவர் நீதிமான், நீ என்ன தர்ம கர்மாதிபன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனை பொறுப்பு எடுத்திருப்போம்மா. பொதுவாக பாருங்க, சம் ரிலிஜியன்ஸ்ல பொறுப்பு அப்படின்றது இருக்கு, மறுஜென்மம் அப்படின்றது இருக்கு. சம் ரிலிஜியஸ்ல அந்த மாதிரி பிலீஃப் இல்லை. பட் அஸ்ட்ராலஜி அப்படின்னாலே முழுக்க முழுக்க ஹிந்துயிசம் வருது இல்லைங்களா? அப்ப இந்த இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருக்கோம், அத்துணை பொறுப்புலையும் என்னென்ன நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். அதனாலதான் நீங்களும் மனுஷனா பிறந்திருக்கீங்க, நானும் மனுஷியா பிறந்திருக்கேன். ஆக இந்த நல்லதும் கெட்டதும் கலந்து செஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா சனி பகவான், நீதிமான், ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். அப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா பாரபட்சம் கிடையாது, கரிசனம் கிடையாது. நீ எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் பூர்வ ஜென்மத்துல நீ நிறைய கர்மாக்கள் செஞ்சிருப்ப பத்தியா, அதை 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, அதுக்கும் மேல சனி தசை அப்படின்னு வரும்போது அதுக்கான பலன்களை கொடுத்துருவார். அப்ப யாருக்கு பயந்தாலும் பயப்படல அப்படின்னாலும் சனீஸ்வரனுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அது பில்டப் இல்லை, அவர் அந்த பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரிமா அவர் நல்லா இருக்காரு அப்படின்னா, சனி ஒரு சுய ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா ஸ்திர சொத்துக்கள் அப்படிம்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா பரம்பரையா பெரிய கோட்டீஸ்வரங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா சனி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அவர் நல்லதும் ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு, நம்ம செஞ்ச கெட்டதுக்கான பலனும் ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு. அதனால அவரை பத்தின பயம் வேற ஒண்ணும் இல்லை. ஓகே மேம். மீன ராசினியர்கள் பத்தி பேச போறோம் மேம். யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னா அந்த இடத்துல இந்த ராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க. அவங்க நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி மேம் இருக்கு? உங்க வீட்டுல யாராவது மீனம் இருக்காங்களாம்மா? தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. அதே பொதுவா மீனம் பாத்தீங்கன்னா மீன ராசி நட்பை விட கூடாது அப்படின்ட்டு ஜோதிடத்துல ஒரு கருத்தே இருக்கு. உனக்கு ஒரு ஃப்ரெண்டு மீன ராசியா இருந்தா எக்காரணத்து கொண்டு நீ விட்டுறாத அப்படிம்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீ ஃப்ரெண்டா மட்டும் அவங்களை ஏத்துக்கின அப்படின்னா போதும், உனக்கு என்ன பிரச்சனாலும் அங்க முன்னாடி நிற்கும். அதுதான் மீனம். அதே மாதிரி ராசி அதிபன் குரு பகவான்மா, இன்பில்ட்டாவே மீனத்துக்கு நிறைய நல்ல கேரக்டர் அப்படின்றது உண்டு. சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதால வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்னு யோசிப்பாங்க. நல்ல டூர் போகணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், 4 பேருக்கு நல்லது பண்ணணும். பொதுவா அந்த மீனத்தினோட சிம்பிள் பாருங்க, நீங்க மீன் இருக்கும், ரெட்டை மீன்கள், மீனே ஒரு அதிர்ஷ்டத்துக்கான சிம்பிள்மா. பொதுவா மீன ராசியில ஒரு பொண்ணு பிறக்குது அப்படின்னா அம்மாவோட சௌக்கியமா வாழும். ஒரு பையன் பிறக்கிறான் அப்படின்னா அப்பா விட நல்ல வசதியா வாழ்வான் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஒரு அதிர்ஷ்ட ராசி அப்படின்னு சொல்றது உண்டுமா. இன்னும் பாருங்க, இந்த ரேவதி நட்சத்திரம், மீனத்துல வர ரேவதி நட்சத்திரம், இட்ஸ் ஆஸ்பிஷியஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்றது உண்டு. மீனம் ஒண்ணு முற்காலத்துல ரொம்ப வசதியா சந்தோஷமா வாழும், இல்ல பிற்காலத்துல ரொம்ப நல்லா வாழும், சுபிக்ஷமா வாழும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஜென்ம சனியில இருக்காங்க, 7 நாட்டு சனியினுடைய மத்திய பகுதியில இருக்காங்க. 4 பேருக்கு உழுந்து மென்டர்ஸா வெல்விஷர்ஸா இருக்கக்கூடிய மீனம் இப்ப எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட மனசு ஒரு இனம் புரியாத குழப்பம், ஸ்டேபிளா இருக்காது. மனசு குழப்பம். எது எடுத்தாலும் எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் இப்ப எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்காத விஷயம் இப்ப பிடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு மந்த நிலை அப்படின்றது இருக்கும். உடல் அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி, ஓடி ஓடி உழைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ், கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டம் சொல்லுவாங்க. எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இந்த காலகட்டம் சொல்லுவாங்க. எதிர்நீச்சல் போட்டு போட்டு எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு, தண்ணியே வத்தி போச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். அதே மாதிரி விட்டேத்தியான ஃபீலிங், ஃப்ரஸ்ட்ரேஷன். ஏன் வாழறோம், எவ்வளவு நாள் தான் வாழ்க்கையில ஓடிட்டே இருக்குது, எவ்வளவு நாள் தான் 4 பேருக்கு நல்லது செய்யறது. சின்ன விஷயம் அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க அவங்களுக்கு அகைன்ஸ்டா பண்ணா கூட பெரிய இம்பாக்ட் அவங்களுக்கு ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு இப்ப நீட் படிக்கிற பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 வருஷமா நீட் படிச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் அதுக்கு பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. என்ன பண்ணும் அப்படின்னா, டெய்லி டெஸ்ட் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டெய்லி டெஸ்ட்ல பிள்ளை கம்மி மார்க் வாங்கிடுச்சு அப்படின்னா ஐயோ ஓன்னு அழ ஆரம்பிச்சிடும். நான் 3 வருஷம் என் வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணிட்டேன், என் கூட படிச்ச பிள்ளைங்களாம் இப்போ இன்ஜினியரிங் படிச்சாங்க, இன்னும் 1 வருஷத்துல அவங்க சம்பாதிக்க போறாங்க, நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் இது முடிவே எடுத்துருந்துருக்கூடாது, நான் மெடிக்கோவோ பிளான் பண்ணியே இருந்திருக்கூடாது, எனக்கு படிக்க பிடிக்கல, நான் இந்த வருஷமும் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சாப்பிடாம தூங்காம அழுதுட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் அந்த குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணும். இந்த மாதிரி ஒரு மனநிலை எல்லா மீனத்துக்கும் இருக்கும். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஜென்ம சனி நம்மளுக்கு இப்படி ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தி கொடுக்குறா, நம்ம இதை ஓவர்டேக் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க நல்லா அனலைஸ் பண்ணிக்கினாங்க அப்படின்னா பிரச்சனை கம்மி. சனியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பான். தோண்டு உட்காந்துட்டுனா உட்கார வச்சுடுவோம்,
ஓ. நான் அவனுக்கு அகெயின்ஸ்டா அவன் எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் நீ எவ்வளவு எவ்வளவு அடிச்சாலும் நான் அடிச்சாலும் தாங்க தாங்குவேன் வேண்டாம். அப்படின்னு நான் ஓடினேன் அப்படின்னா அவனே பிரீத்தி ஆயிடுவான். பரவாயில்ல, சரி, பரவாயில்ல. இந்த பிள்ளை ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், இந்த பிள்ளை நிறைய நம்ம வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சைலண்ட் ஆயிடுவா. ஹெல்ப் பண்ண மாட்டா, சைலண்ட் ஆயிடுவா. ஸோ இதை மீனம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லதுமா. அதுக்கும் மேல மீனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன், இந்த மோட்ச விரயஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன். இந்த காலகட்டத்துல வந்து பாருங்க செய்யக்கூடிய தொழில ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. 100 ரூபாய் வருமானம் வரணும் அப்படின்னா சனி 80 ரூபாய் தான் கொடுப்பான். அப்ப எனக்கு 100 ரூபாய் வருமானம் வரணும், நான் 120 ரூபாய் குழைச்சேன் அப்படின்னா 100 ரூபாய் வருமானம் வந்துடும். அந்த 20 ரூபாய் வேஸ்டா போயிடுமே. என்ன வருது? 20 ரூபாய் வேஸ்டா போகாது, அனுபவ பாடமா இருக்கும். பின்னாடி நீ 20 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு, 20 கோடி சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு அனுபவமா இருக்கும். சனி எதையுமே மிச்சமும் வச்சுக்க மாட்டான், சொச்சமும் வச்சுக்க மாட்டான், கொடுத்துருவான், அனுபவமா கொடுப்பா. ஸோ அதை வந்து நம்ம யோசிக்கணும். வி ஷுட் பி என்ன சொல்றது, வி ஷுட் பி வெரி பொலைட், ஹம்பிள், ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்றதுல நம்மளோட தாரகமா மந்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போறது, டூர் போறது, கோயில் போறது, இப்படி நிறைய விஷயங்கள், குலதெய்வ வழிபாடு, அதுக்கும் மேல சொத்து பத்து வீடு வாசல் வாங்குறது எல்லாமே நடக்கும். பெரிய லெவல்ல கடன் வாங்கிடக்கூடாது, கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். சனிக்குன்னு உரிய மரியாதை கொடுக்கணும். 3ஆம் பாவத்தை பாக்குறான், என்னோட தைரியமே குறைஞ்சு போயிட்ட மாதிரி எனக்கு தோணும். இட்ஸ் அன் இல்யூஷன். சனி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாய வலையில, அந்த ஒரு மாய வலையில நம்ம சிக்கக்கூடாது. புரியுதுங்களா? கணவன் மனைவிக்குள்ள தெரியாம இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணுமே, இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ 5 வருஷம் போயிட்டு இவளை லவ் பண்ணி இவளை கல்யாணம் பண்ணிக்கணுமே, 6 வருஷம் இந்த பையனை லவ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில வீணா போயிட்டோமே அப்படின்லாம் நம்ம எடுத்த முடிவு குறித்து நம்மளுக்கு ஒரு மனசஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள் வரும். ஓவர்டேக் பண்ணிட்டா நல்லது அப்படின்னு சொல்ல நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும், காதல் வரும். அந்த காதலை நினைச்சு குழப்பம், ரிலேஷன்ஷிப் இருக்கவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்க பர்சனாலிட்டிஸை பார்த்து குழப்பம், லவ்வரை பார்த்து குழப்பம், இப்படி ஒரு விதமான குழப்ப நிலை அப்படின்றது வந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கணும், அனலைஸ் பண்ணிக்கணும்னா பிரச்சனை கிடையாது. வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், எல்லாமே மன ரீதியான ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது வரும். அந்த மனசை நம்ம ரொம்ப ஸ்திரமா வச்சுக்கணும், பிரச்சனை கிடையாது. ஓகே மேம். சில பேருக்கு இருக்கும்ல, இத்தனை வயசாயிருச்சு எனக்கு எதுவுமே நடக்கல, இனியாச்சும் நடக்குமா, இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா நீங்க என்ன மேம் சொல்லுவீங்க? பொதுவாக மீனம் ஜென்ம சனியில் இருக்காங்க அப்படின்னும் போது இவங்களோட மனசு தாம்மா இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ இவங்க என்ன வழிபாடு பண்ணலாம்? ஹனுமன் வழிபாடு பண்ணலாம். ஹனுமன் வழிபாடு தேக பலம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாரு. அதே மாதிரி புத்தி பலம், மனோபலம். மனசு வேற புத்தி வேற இல்லைங்களா? இந்த மனோபலத்தையும் கொடுத்துருவாரு, புத்தி பலத்தையும் கொடுத்துருவாரு. ஹனுமன் வழிபாடு, ஹனுமன் வழிபாடுல ரொம்ப விசேஷமானது என்ன தெரியுமாம்மா? ஹனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கும். ஸ்ரீ குரு சரண் சரோஜ நிஜமன முகுர சுதார் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதை வழிபாடு பண்றோம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல இருக்கும். எனக்கு தெரியல அப்படின்னா தமிழ்ல எத்தனையோ ஹனுமன் மந்திரங்கள் இருக்கு, அதை பாராயணம் பண்றோம், ஹனுமனை வழிபாடு பண்றோம் அப்படின்னா மனசு ரொம்ப ஸ்திரமா தெளிஞ்ச நீரோட மாதிரி இருக்கும். கண்டிப்பா மேம். எனக்கும் நிறைய தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கு உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம். நன்றி மேம். நன்றி.